நீங்கள் உங்களை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய காரியத்தை மறைச்சி வைக்கிற அளவுக்கு, ஒழிச்சு வைக்கிற அளவுக்கு என் பாத்திரம் ஒர்த்தா இல்லை, என் பாத்திரம் அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் உங்களை இது வரைக்கும் உங்களை நீங்கள் மதிக்கவே மதிக்காதவங்களா இருக்கலாம். உங்களை மற்றவங்க மதிக்கலைன்றது அடுத்தது. முதல்ல உங்களை நீங்கள் மதிக்காமல் இருந்திருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் உங்களை நீங்கள் ஒரு பெரிய பொருட்டாகவே எடுக்காமல் இருக்கலாம். நான் எங்கேங்க நான் ஒரு உதவாக்கிற, நான் ஒரு மூளை கட்டவன் அப்படின்னு உங்களை எவ்வளோ கீழ்த்தரமாக திட்ட முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமாக உங்களை நீங்கள் திட்டி இருக்கலாம் ஒரு சில வேளை. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டமாகிய நாம் பெற்றிருக்கிறோம். இல்லை, நீங்கள் ஒர்த்தான ஆள், நீங்கள் ஒர்த்தான உமன். கர்த்தர் உங்களை ஒர்த்தானவங்கள தான் வச்சிருக்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இந்த வார்த்தையை நீங்கள் பேசும்போது அப்படியே நீங்கள் ஒரு நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆமேனே வர மாட்டீங்க. நீங்கள் என்கரேஜ் பண்ணால் சந்தோஷமாக மாட்டீங்களா? கர்த்தர் என்கரேஜ் பண்ணால் நீங்கள் எவ்வளோ ஒர்த்து தெரியுமா? என்ன ஆமேனே வர மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த செய்தி கொடுக்கும்போது துள்ளி எந்திரிச்சு நிற்க வேண்டாமா நீங்கள்? ஆமேன். உங்களை பற்றி யார் நெகட்டிவாக பேசினாலும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னா, நீங்கள் விசேஷமான ஒரு பாண்டு.